தினமும் சாம்பார் சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி செஞ்சு சுட சுட ரைஸ் கூட போட்டு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மெல்ட் பண்ணி விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அந்த மாதிரி இருக்கும். இந்த ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். பொட்டுக்கடலையை இந்த பேனில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம், நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அண்ட் பொட்டுக்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா பொட்டுக்கடலைலாம் கரைஞ்சி போயிடும். அதனால் இந்த ரெசிபி பொறுத்த மட்டும் எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நீங்கள் பண்ணணும். பொட்டுக்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக கை பொறுக்கிற சூடு வந்தவுடனே இதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 போல் வரமிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் நீட்டு மிளகாய் எடுத்துக்கோங்க, அதுதான் காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குண்டு மிளகாய் எடுத்திங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது கூடயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன். சீரகத்தை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் எடுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பும் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த கல் உப்புலாம் கரைஞ்சிடக்கூடாது. அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே தீயாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர்லாம் நம்மளுக்கு நல்லா இறங்கும். இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அதை ஆயிலில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன். வேர்க்கடலை மேலே இருக்க தோல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த இதோட மேலே இருக்க கலர்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எண்ணெய் இந்த பேன்லேயே இருக்கட்டும். இது கூட ஒரு 2 போல் பூண்டு எடுத்து நான் நல்லா நச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் இந்த பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பூண்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் ஒரு பூண்டு கூட நீங்கள் நச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்கிற அளவுக்கு இந்த 2 பூண்டே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது தீஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், சீரகம், உப்பு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு
ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இப்போ நம்மளோட பொடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அண்ட் ஒரு சூப்பரான சிம்பிளாக குயிக்காக செய்கிற மாதிரி ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, பருப்பு பொடி மாதிரியே வச்சும் சாப்பிட்லாம். அண்ட் ரைஸ் கூட அல்டிமேட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.